என்று வைபவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே மோனிஷா சொல்ல அவனுடைய முகம் கருத்தது. சரி வா, அங்கே வைஸ் பிரசிடென்ட்டும் டீனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் என்ற ஹரிஷ் வைபவை தாண்டி செல்லும்போது வேண்டுமென்றே அவனுடைய தோள்பட்டையில் இடித்து விட்டு சென்றான். ஐயோ அம்மா என்று நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்த வைபவிற்கு அவனது தோள்பட்டையில் ஏதோ பாறாங்கல்லை மோதியது போல வலித்தது. அச்சோ என்னாச்சு வைபவ் என்றபடி அவனுடைய நண்பர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக அவனை தூக்க, எனக்கு என்னமோ இந்த ஹரிஷ் நிஜமாவே மனுஷன் இல்லைன்னு தான் தோணுது, அதென்ன உடம்பா இல்லை கல் தூணான்னு தெரியல என வைபவ் தன் தோள்பட்டையை தடவிக்கொண்டே சொன்னான். ஐயோ வைபவ், ஒருவேளை அந்த சண்டையில் அவன் செத்து போய் இப்போ ஆவியாக வந்துருப்பானோ, அதான் அவன் லேசாக மோதினதுக்கே நீ கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவனது நண்பன் பயந்து போன முகத்துடன் கூற வைபவ் அவனை வெட்டலாமா இல்லை குத்தலாமா என்பதை போல பார்த்தான். உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கிட்டு சுத்துறான்ல, என்ன சொல்லணும், சீ வாங்கடா, கிளாஸில் மறந்து விட்டுட்டு போன லேப்டாப்பை எடுத்துகிட்டு போயிடலாம் என்ற வைபவ் கம்பீரமாக நடந்து சென்ற ஹரிஷின் முதுகை வெறியோடு பார்த்தான். காலேஜ் தொடங்கி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் நான் இதுவரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டையோ டீனையோ பர்சனலாக மீட் பண்ணதே இல்லை. இதுக்கும் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன், ஆனால் இவனை பார்க்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். அப்படி இவகிட்ட என்னதான் இருக்குது, எல்லாரும் இவனையே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். வைபவ் மனதிற்குள் கருவி கொண்டான். மோனிஷாவின் கைகளை பிடித்தபடி அங்கிருந்து விலகி வந்த ஹரிஷ் ஒரு தூணுக்கு பின்னால் மறைந்து நின்று எட்டி பார்த்தான். வைபவும் அவனுடைய நண்பர்களும் கிளாஸ் ரூமை நோக்கி செல்வது தெரிய வேகமாக அவளை இழுத்துக்கொண்டு லைப்ரரியின் கதவுக்கு அருகில் ஓடினான். முதலில் மோனிஷாவை திருப்பி அனுப்பிவிடலாம் என்று நினைத்தவன் வைபவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிரச்சனை பண்ணியதில் அவளை தனியே விட மனசில்லாமல் கையோடு அழைத்து கொண்டு வந்து விட்டான். மோனிஷா, எனக்கு என்னமோ உன் தாத்தாவை இந்த லைப்ரரியில் தான் வச்சுருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்கு. எதுக்கும் உள்ளே போய் பார்க்கலாம், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தம் இல்லாமல் என் பின்னாடி வா என்றபடி யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். மோனிஷாவும் அவனுக்கு பின்னாலேயே சென்றாள். கொஞ்ச தூரம் உள்ளே சென்றவுடன் பின்னால் ஏதோ சத்தம் கேட்க வேகமாக அங்கிருந்த புக் ஷெல்ஃபிற்கு பின்னால் மறைந்து கொண்டான். அதை பார்த்த மோனிஷாவும் வேகமாக இன்னொரு ஷெல்ஃபின் பின்னால் ஒளிந்து கொள்ள லைப்ரரிக்குள் இருந்த மாடிப்படியில் இறங்கி வந்த ராணா நேராக ஹரிஷ் ஒளிந்து கொண்டிருந்த ஷெல்ஃபை நோக்கி நடந்து வந்தான். ராணா ஹரிஷ் இருந்த ஷெல்ஃபை நெருங்க நெருங்க இங்கே மோனிஷாவின் இதயம் படபடத்தது. ஹரிஷோ சத்தமாக மூச்சு கூட விடாமல் ஒரு கற்சிலையை போல நின்றான். இப்போது ராணாவிடம் மாட்டிக்கொண்டால் தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என அவன் யோசித்தான். அதற்குள் அந்த ஷெல்ஃபிடம் வந்திருந்த ராணா நிதானமாகவே ஏதோ ஒரு புத்தகத்தை தேட ஆரம்பித்தான். ஒரு புக்கை தேடுறதுக்கு எவ்வளோ நேரமா? அப்படி என்ன தேடுறான்? இல்லை நாம் மறைஞ்சு நிற்கிறத கண்டுபிடிச்சிட்டு வேணும்னே பண்ணிட்டு இருக்கானா? ஹரிஷுக்குள் பல்வேறு சந்தேகங்கள் எழ ஆரம்பித்தது. இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக நின்றான். ரொம்ப நேரமாக தேடிய ராணா கடைசியில் முன்னால் இருந்த ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த டேபிளின் மீது உட்கார்ந்தான். அடச்ச, என்ன எங்கே செட்டில் ஆயிட்டான், இப்போ எப்படி வெளியே வர்றது? டென்ஷனான ஹரிஷ் நகத்தை கடிக்க ஆரம்பித்தான். நேரம் நகர ராணா அங்கிருந்து கிளம்பும் அடையாளம் தெரியவில்லை. பொறுமை இழந்த ஹரிஷ் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது என்று அங்கிருந்து வெளியே வர காலை எடுத்து வைக்க வந்தான். அதற்குள் சார் என்று ஒரு சத்தம் கேட்க அப்படியே அசையாமல் நின்றான். அதற்குள் ராணாவிடம் வந்த லைப்ரரியின் செக்யூரிட்டி கார்டு, சார் லைப்ரரி க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு என்று பணிவாக சொல்லி கொண்டிருந்தான். ஓ சாரி, நான் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் டைம் பார்க்காம விட்டுட்டேன். ஆமாம், நான் வரும்போது நீங்கள் இங்கே இல்லையே என ராணா கேட்க, அது டீ குடிக்க போயிருந்தேன் சார், இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே, அதனால் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ க்ளோஸ் பண்ணலான்னு வரும்போது தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன், சாரி சார் என்றான் அந்த செக்யூரிட்டி கார்டு. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க என்ற ராணா வெளியே போகும் முன் கதவின் அருகே நின்று ஹரிஷ் ஒளிந்து கொண்டிருந்த ஷெல்ஃபை திரும்பி பார்த்தான். அவன் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு தோன்ற, அப்புறம் கேட்கலான்னு நினச்சேன், ஏன் லைப்ரரி வாசலுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா இல்லையா என்று ராணா கேட்க, இருந்துச்சு சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ அதை உடச்சிட்டாங்க, ரிப்பேருக்கு போயிருக்கு, அவங்க இதோ வந்து மாட்டுறேன் அதோ வந்து மாட்டுறேன்னு லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு சார் பதில் சொன்ன செக்யூரிட்டி கார்டு ராணா வெளியே வந்ததும் கதவை இழுத்து பூட்ட ஆரம்பித்தான். அப்படியா, இங்கே வந்து யார் உடைச்சிருப்பா என்று ராணா மீண்டும் கேட்க, தெரியல சார், ஏதாவது பசங்க விளையாட்டு கூட செஞ்சுருக்கலாம், ஆனால் அன்னைக்கு நைட்டு தான் எனக்கு லைப்ரரி கிட்ட ஏதோ வினோதமான சத்தமெல்லாம் கேட்டுச்சு, நான் வந்து பார்த்தப்ப யாருமே இல்லை, அப்புறம் ஏதோ பூனைதான்னு நினச்சி போயிட்டேன் என்று அவர்கள் பேசும் குரல் தேய்ந்து கொண்டே போக ஹரிஷ் அந்த ஷெல்ஃபை விட்டு வெளியே வந்தான். ராணாவின் பேச்சில் ஏதோ ஒன்று அவனுக்கு உறுத்தலாகவே தெரிந்தது.
இவனை பார்த்தா மட்டும் ஏன் எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே தோண மாட்டேங்குது? கண்டிப்பாக இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. யோசித்த ஹரிஷுக்கு அப்போதுதான் மோனிஷாவின் நினைவு வந்தது. ஆமாம், இவங்க சத்தத்தையே காணும் என்று அவள் மறைந்து கொண்டிருந்த ஷெல்ஃபை பதட்டத்துடன் எட்டி பார்த்தான். அவள் அப்படியே அதில் சரிந்து உட்கார்ந்திருக்க, என்ன மயங்கிட்டாளா என யோசித்தபடி அவளுடைய கன்னத்தை தட்ட தூங்கிக் கொண்டிருந்த மோனிஷாவோ, பூஜா இன்னொரு 5 minutes தூங்கிக்கிற என்றபடி திரும்பிக் கொண்டாள். அடிங்க, இதான் நீ உன் தாத்தாவை காப்பாற்றுற லட்சணமா? என்னமோ உன் வீட்டு பெட்ரூம்ல இருக்கிற மாதிரி சொகுசா தூங்கிட்டு இருக்க என்ற ஹரிஷின் கிண்டலான குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்தாள் மோனிஷா. ஒரு நிமிடம் கண்ணை தேய்த்து கொண்டு எதுவுமே புரியாமல் மலங்க மலங்க முழித்தவள் அதன் பிறகுதான் தான் காலேஜ் லைப்ரரியில் இருப்பதை உணர்ந்தாள். ஐயோ, சாரி, நான் தெரியாம தூங்கிட்டேன். அது தாத்தா காணாமல் போனதுலேருந்து நான் சரியாகவே தூங்கலையா, அதனால தான் என்று அவள் சங்கடமாக மன்னிப்பு கேட்க புரிந்து கொண்ட ஹரிஷ், சரி பரவாயில்ல, அதுக்கே இவ்வளோ பதட்டமாகிற, வா போலாம் என்றபடி ஒரு அடி எடுத்து வைத்தவன் அப்போதுதான் இன்னொன்றை உணர்ந்தான். இப்போதான் ஞாபகம் வருது, அந்த ராணா சிசிடிவி கேமரா பற்றி பேசினான்ல, அப்போ இதுக்குள்ளேயும் தானே கேமரா இருக்கும் என்றபடி சுற்றுமுற்றும் பார்த்தான் ஹரிஷ். ஆனால் அங்கே ஒரு கேமரா கூட இல்லாதது ஹரிஷை ஆச்சரியப்படுத்தியது. இதுவரை ஹரிஷ் பகலில் மட்டுமே லைப்ரரிக்கு வந்திருக்கிறான். அந்த ஃபார்முலாவை தேடும்போது கூட கூட்டமாக இருக்கும்போது வந்து புத்தகம் எடுப்பது போல தான் தேடி இருக்கிறான். ஏற்கனவே எல்லா மாடிகளுக்கும் செல்ல அவனுக்கு சலுகை இருப்பதால் யாரும் அவனை சந்தேகமாக பார்க்கவில்லை. இப்போது கூட ஒருவேளை ராணாவிடம் மாட்டியிருந்தால் தனக்கு இருக்கும் சலுகையை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் மோனிஷா அவனுடன் இருந்ததும் நாளை கேசவன் காணாமல் போன விஷயம் தெரிய வந்தால் தன் மீது சந்தேகம் திரும்பிவிடும் என்பதற்காகவும் தான் அவன் அமைதியாக ஒளிந்து கொண்டிருந்தான். அதே போல மேலே இருந்த மாடிகளில் சிசிடிவி கேமரா இருந்து பார்த்த ஞாபகம் அவனுக்கு இருந்தது. அவை எல்லாமே ஹை டெக்னாலஜியுடன் வடிவமைக்கப்பட்டவை. அப்படி இருக்கும்போது இந்த கீழ்த்தளத்தில் மட்டும் கேமரா இல்லாதது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சிறிது நேரம் அமைதியாக யோசித்தவனுக்கு சடனாக ஒரு பொறி தட்டியது. தப்பு செய்கிறவன் வந்தாதான் தான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பான். அப்போது இந்த ஃப்ளோரில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எந்த சுச்சுவேஷன்லையும் அதை பற்றி உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான் இங்கே சிசிடிவி கேமரா வைக்காமல் இருக்காங்க. யோசித்த ஹரிஷ், மோனிஷா, கண்டிப்பாக இந்த ஃப்ளோரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இங்கே தான் ஏதாவது ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சிசிடிவி கேமரா கூட வைக்காமல் இருக்காங்க. நீ அப்படியே அந்த சைடு தேடிட்டு வா, நான் இந்த பக்கம் தேடுறேன். ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சால் எனக்கு கூப்பிடு என்ற ஹரிஷ் அப்படியே அந்த லைப்ரரியில் ஒவ்வொரு அங்குலமாக தேடிக்கொண்டே போனான். ஃபார்முலா தேட வந்தப்ப எப்படி இந்த சிசிடிவி விஷயத்தை நான் கவனிக்காமல் விட்டேன்? மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் அந்த லைப்ரரியில் ஒவ்வொரு அங்குலமாக உற்று நோக்கியபடி நடக்க ஆரம்பித்தான். அப்படியே அந்த பெரிய ஹாலின் மறுமுனைக்கு வந்தவன் அங்கு எல்லா ஷெல்ஃபுகளும் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்க ஒன்று மட்டும் வரிசையில் இருந்து விலகி இருப்பதை கவனித்தான். அந்த ஷெல்ஃப் மட்டும் அடிக்கடி நகர்த்தி வைக்கப்படுவது போல அதில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் லேசாக கலைந்து வேற தெரிந்தது. வேகமாக அதன் அருகே வந்து குனிந்து பார்த்தவன் கண்கள் பளிச்சிட, ஓ என்ன விஷயமா என்று நினைத்தபடி சிரித்தான். பின்பு தன் ஃபோனை எடுத்து, சீக்ரெட் பிளேஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ இங்கேயே மறைஞ்சிருந்து யாராவது வராங்களான்னு பாரு, அப்படி யாராவது வந்தாங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பி அலர்ட் பண்ணு என்று மோனிஷாவிற்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு ஃபோனை திரும்ப பாக்கெட்டில் போட்டுக்கொண்டவன் அந்த ஷெல்ஃபை ஒற்றை கையால் தள்ள அது ஈஸியாக நகர்ந்து கொண்டது. அதன் அடிப்பகுதியில் கண்ணுக்கே தெரியாத குட்டி வீல்கள் பொருத்தப்பட்டிருக்க, ஏன் டெக்னிக்கு எனக்கேவா என்று சிரித்து கொண்டவன் அதற்கு அடியில் இருந்த தரையை தட்டி பார்த்தான். பதிக்கப்பட்டிருந்த எல்லா டைல்ஸ்களும் ஒரே போல இருக்க ஒன்றை தட்டும்போது மட்டும் வித்தியாசமாக சத்தம் வந்தது. அந்த டைல்ஸின் மேலே கை வைத்து துளாவியவன் ஒரு சின்ன ஹோல் தெரிய அதற்குள் விரலை விட்டு தூக்கினான். அந்த டைல்ஸ் தனியாக வந்துவிட அந்த இடத்தில் ஒரு ஆள் உள்ளே நுழையும் அளவிற்கு கேப் உருவானது. உள்ளே எட்டி பார்க்க ஏணிப்படிகள் இறங்குவது தெரிய எச்சரிக்கையுடன் அதற்குள் இறங்கிய ஹரிஷ் கையை மட்டும் வெளியே விட்டு அந்த டைல்ஸை இழுத்து மறுபடியும் பழையபடியே வைத்தான். அதன் பிறகு சத்தமில்லாமல் உள்ளே இறங்கி செல்ல அங்கே அவன் எதிர்பார்த்தது போல எந்த அடியாட்களும் இல்லை. இந்த இடத்த யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க போல. பரவாயில்ல, அதுவும் நல்லதுக்கு தான். பெரிய ஃபைட்லாம் போட்டு தான் காப்பாற்றணுமோன்னு நினச்சேன், ஜஸ்ட் மிஸ் நினைத்து கொண்டவன் அந்த அண்டர் கிரவுண்டை கண்களால் சுற்றி பார்த்தான். அவ்வளோ பெரிய பில்டிங்கை தாங்கி பிடிப்பதற்காக அங்கு நிறைய தூண்கள் கட்டப்பட்டிருக்க அதில் ஒரு பெரிய தூணின் பக்கத்தில் யாரோ ஒருவர் கெட்டியான இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருந்தது தெரிந்தது. கேசவன் சார், நீங்கள் தானா கேட்டுக்கொண்டே அவன் தூணின் அருகில் போக அந்த உருவம் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தது. யாரது
என்று திணறலுடன் அந்த உருவம் கேட்க, பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் என்று சொன்னபடி அவரின் அருகில் ஓடினான் ஹரிஷ். அவன் முதல் முறை அவரை பார்த்தது போல இல்லாமல் இப்போது பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தார். முகம், உடம்பு என எல்லா பகுதிகளிலும் இரத்த காயங்கள் இருக்க அதெல்லாம் காய்ந்து போய் வடுக்களாக தெரிந்தது. 2 வாரங்களுக்கு மேல் அவர் அங்கு அடைத்து வைக்கப்பட்டு இருப்பதால் உடையெல்லாம் கிழிந்து தலைமுடியெல்லாம் கலைந்து அலங்கோலமாக இருந்தார். அந்த நிலையிலும் கண்களில் கூர்மையுடன் அவனை பார்த்து கேட்டார், என் பேர் ஹரிஷ், உங்கள் பேத்தி மோனிஷாவோட ஃப்ரெண்டு, இந்த காலேஜில் தான் படிக்கிறேன். ஹரிஷ் வேகமாக சொல்ல அடிபட்டு கிடந்த நிலைமையில் அவருக்கு சட்டென்று ஹரிஷின் பெயர் ஞாபகத்திற்கு வரவில்லை. என்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க இது என்ன புது டெக்னிக்கா? இதுக்கு பின்னாடி டாப் 10 ஆர்கனைசேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் மிரியட்ஸ் பற்றின எந்த சீக்ரெட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எனக்கு கொன்றுங்க என்று கேசவன் கோபமாக கூறினார். அந்த நிலைமையிலும் அவருடைய மன உறுதியை பார்த்து ஹரிஷுக்கு வியப்பாக இருந்தது. அப்படின்னா நீங்கள் சாகிறதுக்கு பயப்படலையா? ஹரிஷ் நம்ப முடியாமல் கேட்க, நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ பிறந்திருக்கோம். அது மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. மற்றபடி பிறப்பு இறப்புன்னு 2மே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்புறம் எதுக்கு அதை பார்த்து பயப்படணும் என்னை சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தவர், வா வந்து சீக்கிரமாக என்னை கொல்லு. நான் போய் ஏற்கனவே இறந்து போன என் நண்பர்களோட ஜோதியில் ஐக்கியமாயிடுறேன். அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்றார். ஆனால் ஹரிஷ் எதுவும் செய்யாமல் அமைதியாக அவரை பார்த்து கொண்டு இருக்க, ஏன் என்னை கொல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்கிட்ட இருந்து கன்சாலிடேஷன் ஃபார்முலா வாங்கலான்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் அதை இப்போவே குழி தோண்டி புதைச்சிரு. ஏன்னா நிஜமாவே அது என்கிட்ட இல்லை என்று கிண்டலாக பேசினார் கேசவன். சார், நான் முதல்ல சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா? நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். ஹரிஷ் அழுத்தமாக கூற, இதை என்ன நம்ப சொல்கிறியா? உன்னோட வயசு, என் அனுபவம், டாப் 10 ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதுக்காக ஒன்று அனுப்பியிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர் மீண்டும் நம்பாமல் பேச, உங்கள் பேத்தி மோனிஷா என் கூட தான் வந்திருக்கான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் ஹரிஷ். ஒரு நிமிடம் அந்த இடமே அமைதியில் மூழ்க திடீரென கோபத்துடன் நிமிர்ந்த கேசவன், நீ என்ன சொல்ற? என் பேத்தி என்ன பண்ண? அவ தலையில் இருக்கிற ஒரு முடியத்தோட நினைச்சா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அந்த நிலையிலும் ஒரு சிறுத்தை போல சீறினார். இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க என ஹரிஷ் ஏதோ சொல்ல வர, என் பேத்தியோட பேரை சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்காத. என்ன நடந்தாலும் அந்த கன்சாலிடேஷன் ஃபார்முலா பற்றின எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது என்றவர் கோபத்துடன் அந்த சங்கிலிகளை அசைக்க முயற்சிக்க அது ஒன்றோடொன்று உரசி பயங்கரமாக சத்தம் எழுந்தது. அவை ரொம்ப இறுக்கமாக கட்டப்பட்டு இருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.